வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். டிஎம்கே அப்ஸ்டைன் ஆகுதுன்னும் போது அவங்க நம்பர்ஸ் வந்து குறையுது. அவங்க நம்பர்ஸ் குறையும் போது வந்து சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் எம்பிஸ் வேலை பேசுகிறாங்க. இண்டிவிஜுவல் கேசஸ் இருக்கவங்களாம் நாங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் வரலனாலும் உள்ளே இருந்து எங்களால் பண்ண முடியும். அவன் என்ன இப்போ உனக்கு வந்து கேசஸ் இருக்குது, பணமும் கொடுப்பாங்க. ஒரு எம்பிக்கு 100 கோடி கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு 10 எம்பியை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அக்ராஸ் த பார்ட்டிஸு. மற்ற எல்லாத்த விடவும் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு உடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ உடைக்கிறதுனா காங்கிரஸ் தான், வேறு யாருக்கு இருக்குது? சிபிஐ சிபிஎம்லாம் ஒன்றுமே. சிபிஐ 2, சிபிஎம்முக்கு 4. அது உடைக்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு வந்து 2யும் 4யும் உடச்சி என்ன பண்ண போகிறேன்? 99 உடச்சி தான் அவங்களுக்கு வசதி. மற்றதெல்லாம் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ்க்கு போகிறாங்க. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் படி வந்து அட்ராஷியஸ். இது வந்து அப்சல்யூட் ஆன்டி டிஃபெக்ஷன். 2/3 பத்தாது. இட் ஹாஸ் பை என்டார்ஸ் பை த பேரண்ட் பாடி. ஸ்பீக்கர் ராஜ்யசபா சேர்மன் கூசாமல் அவங்கள பிஜேபின்னு அக்செப்ட் பண்ணுறாரு. இது வந்து அப்பட்டமாக வந்து சட்ட விதிமீறல். இது தெளிவாக 5 ஜட்ஜ் பெஞ்ச், கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், தட்ஸ் த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இட்ஸ் த கேஸ் லா. 2/3 ஆர் நாட் அலோன். 2/3 ஹேஸ் டு பி என்டார்ஸ் பை த பேரண்ட் பார்ட்டி. இங்கே பேரண்ட் பார்ட்டி எங்கே என்டார்ஸ் பண்ணுச்சு? அப்போ இட்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதை பற்றி கவலையே இல்லாமல் ராஜ்யசபா சேர்மன் சேர்த்துக்கிறார். இப்போ எல்லாரும் நம்மளே பேசுகிறோம். இன்றைக்கி உட்காந்துங்க 10 நிமிஷமாக டிஎம்சியோட 20-20ன்னு. 28ல் 20 2/3 இருக்கலாம் சார். ஆனால் வந்து மம்தா பானர்ஜி அக்செப்ட் பண்ணலன்னா அது ஆன்டி டிஃபெக்ஷன். அதை பற்றி கவலையே இல்லை. அதே மாதிரி வந்து சிவசேனாவோட 9-6 நம்ம டிஃபெக்ஷன்றோம். பரவாயில்ல மெர்ஜர் நோ. உத்தவ் தாக்கரே. அப்போ உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி இவங்களை பற்றியெல்லாம் கவலையே படாமல் இவங்க எல்லாருமே வந்து தூக்கி கடாசிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா சட்டத்தை இது வந்து சட்டப்படி செல்லாது. இவங்க அத்தனை பேருமே பதவி இழக்கணும். அப்போ அதை பற்றி கவலையே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ஸும் வேடிக்கை பார்க்குது. இப்போ இதில் இந்த 22 அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்கன்னா ப்ளஸ் இவரை வந்து அகிலேஷை வந்து 40 சீட்டு உங்களுக்கு வந்து கூடுதியா, லோக்கல் கம்பல்ஷன் உனக்கு அதிகம் அப்படின்னும் போது ஏன்னா கிடைக்க வேண்டிய 40 சீட்டை கிடைக்காம பண்ணிட்டாருங்கிறதே அந்த அப்படி போயிடும். அது அப்படி போயிடும்ல. இன்னொன்று யூபியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் டீலிமிட்டேஷன் பண்ணி அவனுங்க. நாங்கள் 35 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா என்னங்க அது? 30 லட்சம் பேர் எம்பியா? எப்படி என்னங்க ஒரு வாட் வே? சில குட்டி நாடுகளுக்கு சைஸாக இருக்குது ஒரு கான்ஸ்டுவன்சியாக. ஆல்ரெடி யூபி பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஃப் நாட் மோர் கம்பைன்டு பாப்புலேஷன் ஆஃப் ஜெர்மன், பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். என்டையர் ஃப்ரான்ஸ் அண்ட் என்டையர் பிரிட்டன், இந்த 3 கண்ட்ரிஸோட பாப்புலேஷனை விட யூபி பாப்புலேஷன் அதிகம். ஒரு சாதாரணமாக ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சியில் 25 லட்சம் 30 லட்சம் இருக்குது. ஒரு எப்படிங்க அது வந்து எப்படி ஹவு கேன் an MP can serve his people, her people? அது நம்ம ஸ்டேட்டை பிரிக்கணும் நம்ம சொல்ல முடியாது. அது ஆப்வியஸாக ஆக்சுவலாக அதை முதலே பண்ணியிருக்காங்க. இவங்க பொலிட்டிக்கல் கம்பல்ஷனுக்கு காங்கிரஸும் அப்புறம் பிஜேபியும் பிரித்தான். கொண்டு உத்தரகாண்டை மட்டும் கோமன சைஸ் உத்தரகாண்டை பிரித்தான். அதை 2 40 சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா யூபியை வந்து இன்னும் 2ஆவோ 3ஆவோ இன்னும் பிரிச்சிருக்கும். இனிமேல் பேச முடியாது. இனிமேல் இவங்க அதெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பதவி சுகத்தை கண்டுட்டாங்க. ஏன்னா நீங்கள் 400 எம்எல்ஏ சீட்டு கொண்ட ஒரு இடம்னும் போது அதுக்கான வெயிட்டேஜ் வேறேன்னு அது அவ்வளோ பெரிய ஸ்டேட்டுன்னு சொல்லியே இவங்க பழகவும் செஞ்சுட்டாங்க. ஆமாம், ஐ திங்க் டிஎம்கே இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ ஹிஸ்டாரிக்கல் த்ரெஷ்ஹோல்ட். அவங்க கம்பல்ஷனுக்காக அவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக தன்னுடைய வாக்கு வங்கியை திமுக தமிழ்நாட்டில் இழக்கும். அதாவது 99 to அந்த 2004-3 அல்லது 4 வரைக்கும் அங்கே பெரிய அளவுக்கு பாலிசிஸ் எல்லாமோ அல்லது லெஜிஸ்லேஷன்ஸோ பெருசாக கொண்டு வந்தாங்களான்னா அன்னைக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. இப்போ வர்றதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி 2/3 அவங்க ருசி கண்டுட்டாங்கன்னா வரிசையாக பில்ல வச்சுருக்காங்க. ஆமாம், இது அடுத்தடுத்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் எது வருங்கிறது வந்தால் தான் தெரியும். இந்தியன் டெமோக்ரஸி வில் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக்ல தான். இது வந்து பேரளவில் ஒரு பம்கின் டெமோக்ரஸின்றாங்க. உங்களுக்கு வந்து சும்மா ஒரு பெயரளவில் ஒரு ஜனநாயகமாக இருக்கும். அப்படியே நடைமுறையில் ஜனநாயகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். எதிர்கட்சியே இல்லை. இப்போ குஜராத்தில் என்ன சொல்லலாம், லோக்கல் பாடி எலெக்ஷன் இப்போ வர்ச்சுவலி எதிர்கட்சியே இல்லையா குஜராத்தில்? எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கன்சென்சஸ். ஹண்ட்ரட்ஸ் வந்து அன்அப்போஸ்டாவே அவ்வளோதான். அன்அப்போஸ்டா வந்துக்கிட்டே இருக்கு. அன்கண்டஸ்டடாகவே எலெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இது எப்படி இது வந்து ஜனநாயகத்துக்கான சவக்குழி தோண்டப்படுகிறது இந்தியாவில். இந்த பார்லிமெண்ட் செஷனில் வந்து ஐ திங்க் ஒரு வியூ என்னென்னா வந்து இன்கேஸ்
இப்போ இல்லைனாலும் நவம்பரில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த 2 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு போது அவருக்கு நெருக்கடி இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஒர்க் இப்போ பண்ணிவிட்டு நவம்பரில் வின்டர் செஷனில் பார்லிமெண்ட்டு கூடும்பொழுது டீலிமிட்டேஷனை டிஎம்கேவை அப்ஸ்டைன் பண்ண வச்சு சமாஜ்வாதியை உள்ளே இழுத்தாங்கன்னா அவைலபிளில் ஈஸியாக 2/3 ராஜ்யசபா தே வில் மேனேஜ். ஸோ சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் எம்பிஸை கையில் தூக்குனாங்கன்னா இந்த செஷன்லேயே கூட பண்ணலாம். ஆனால் இந்த தடவை வந்து நம்பர்ஸ் கன்ஃபார்ம் இல்லைன்னா அமித்ஷா இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாருன்றாங்க. ஸோ இட்ஸ் செகண்ட் எம்பராஸ்மெண்ட் ஃபார் த சேம் திங் ஆகிடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ் அப்படி தான் தோணுது. இந்தியன் டெமோக்ரஸி வந்து இஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ். அதில் எந்த சந்தேகம் வேணும். அப்போசிஷன் ஆர் ஃபைட்டிங் எ லூசிங் பேட்டிலோன்னு தோணுது நீங்கள் சொன்னீங்க. அதனால தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து கருத்தாக எதுவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது எங்கள் கட்சியோட ஸ்டாண்டு காங்கிரஸ் அல்லது இந்தியா அலையன்ஸோட ஸ்டாண்ட் தான் சொல்லாமல் இருக்காரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ஆமாம், எந்த பாயிண்ட்டுமே எந்த கருத்துமே அவர் சொல்லாமல் இருக்கார். கேட்டால் எங்களுக்கு எம்பிசி இல்லைன்றாரு. எம்பிசி இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது. உங்கள் பாலிசி என்ன இல்லை? எம்பிசி இருந்தால் தான் நீ கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எம்பிசி இல்லாமலே கூட வந்து மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி கருத்து சொல்லணும். வந்தால் இந்த 234 தொகுதியும் தான் பிரிக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே போது நீங்கள் எப்படி ஆமாம் இதே இருக்க முடியும்? நீங்கள் cannot afford to behave like this of not taking a stand. உங்களுக்கு எம்பிசி இருக்கோ இல்லையோ இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கிளிப்புள்ள மாதிரி நாங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்ப்போன்ட்டு போயிடலாம். பட் டிஎம்கே வந்து த இஷ்யூ இஸ் டிஎம்கே நாட் டிவிகே. ஏன்னா பில்லை ஓப்பனாக ஆதரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஆப்ஷன் பாய்காட், இது செஷன் அப்ஸ்டைன் பண்ணுறது. நீ காரணம் சொல்லணும். அப்ஸ்டைன் பண்ணுறது காரணம் கன்வின்சிங்காக இருக்கணும். நீ அதை சொல்லாமல் நீ அப்ஸ்டைன் பண்ணினா நீ வெளில போயிட்டுன்றது பச்சையாக தெரியும். இதை தான் ஒரு வேளை முதலமைச்சர் கரூரில் பேசும்போது அது ஒரு ஒன்லைனாக பாசிங் ரெஃபரன்ஸாக சொன்னார். டீலிமிட்டேஷன் போல் எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் என்பதாக ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ். அது வந்து டிஎம்கேக்கான சிக்னலா? நீங்கள் அப்படி நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் பாலிடிக்ஸ் பொசிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு. நேச்சுரலி எங்களுக்கு இப்போ ராஜ்யசபாலும் லோக்சபாலும் எம்பிசி இல்லை, உனக்கு தான் எல்லாம் இருக்குது, நீ தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனால் நாங்கள் டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் விஜய், முதலமைச்சர் விஜய். இன்றைக்கி யாருக்கிட்ட போய் அவங்க நிற்கிறாங்கன்றதை பார்த்தீங்கல்லன்னாரு. பிஜேபியோட கதவுகளை திமுக தட்டி கொண்டு இருக்கிறது, பிஜேபியோட திமுக நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை மறைமுகமாக முதலமைச்சர் அன்றைக்கி சொன்னார். அவருக்கு அது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் இப்போ ஒன்றும் இல்லைங்க, பில்லை அவன் மூவ் பண்ணுறானா பண்ணலையான்லாம் ரெண்டாவதுங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 3 நாளாக இந்த பிரச்சனை ஓடுது. ஏன் வாயை திறக்கலை? நேற்று சிதம்பரம் சொன்னது அவங்க காங்கிரஸையும் டிஎம்கேவையும் என்சிபியும் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க 2 பேரையும் கமிட் பண்ண வைக்கிறது. வா வந்து சொல்லு உன் கருத்து என்னன்னு ப்ரொவோக் பண்ணார் அவர். அடுத்து 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே சுப்ரியா சூலே ஒரு ப்ரெஸ் பிரீஃப் சொல்லிட்டாங்க. ஏன் டிஎம்கேலேருந்து எந்த பதிலுமே வரல? வை டிஎம்கே இஸ் கீப்பிங் குவைட்? சிதம்பரத்தோட ட்வீட்ன்றது இட்ஸ் ப்ரொவோக்கிங். இந்த பில்லை இந்த செஷனில் அமித்ஷா கொண்டு வருவான்றதே டவுட்டு. ஏன்னா நம்பர்ஸ் இல்லாமல் இந்த தடவை கொண்டு வர மாட்டாங்க. போன தடவை மாதிரி 3 மாதம் மேலே மூக்கறுப்பட்ட மாதிரி இப்போ மூக்கறுப்பட தயாராக இல்லை. அன்லெஸ் தே ஹேவ் நம்பர்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. நம்பர் 2 கொண்டு வராங்களோ இல்லையோ, இன்றைக்கி இது பேசப்பட்ட பொருளாக இவ்வளோ தூரம் வந்த பிறகு, சிதம்பரம் ட்வீட் பண்ண பிறகு, சுப்ரியா சூலே ரியாக்ட் பண்ண பிறகு, உங்கள் ஸ்டாண்ட் என்ன? வாட் இஸ் டிஎம்கே ஸ்டாண்ட்? ஏன் டிஎம்கே அமைதியாக இருக்குது? தேர் இஸ் த கேட்ச். ஸோ பார்லிமெண்ட் செஷன் கூடுறதுக்கு முன்னாலே திங்கக்கிழமையிலேருந்து பார்லிமெண்ட் செஷனு. ஃபாரினில் இருக்கார் ஸ்டாலினை, சனிக்கிழமை வராருன்னு கேள்விப்படுறோம். எங்கே இருந்தாலும் பதில் சொல்லலாம். உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு அவர் ஸ்டாலினை தான் மக்கள் கேட்கணும். நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எந்த எல்லைக்கு போனீங்கன்றது தெரியும். இந்தியாவில் எந்த எதிர்கட்சி தலைவரும் செய்யாத அளவுக்கு வீராவசத்தை காட்டினீங்க, கொளுத்துனீங்க. நீங்கள் கொளுத்தின பில்லை இன்றைக்கி கொண்டு வரும்போது மறுபடியும் மசோதாவை அசம்பிளி பார்லிமெண்ட்டில் இல்லாமல் பாய்காட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாலும் அப்ஸ்டைன் ஆனாலும் ரெண்டும் ஒன்று தான். அதாவது இப்போ அவங்க அவங்களாம் வாய் திறக்காம நம்ம அவங்களுக்கு ஃபார் அகைன்ஸ்ட் எதுவுமே அந்த இடத்துல பேசுறதுங்கிறது சரியாக இருக்காது. ஒரு சிலர் என்ன ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக டிபேட்ஸில் சிலர் நேற்று இதை கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து எதிர்க்கிற முடிவை எடுத்தாலும் கூட அது காங்கிரஸோட சேர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் அவங்களோட சேர்ந்து இல்லாமல் நாங்கள் தனியாக எதிர்ப்போம் என்பதை போன்ற ஒரு பதில் தான். எதிர்க்கிறனால தனியாக எதிர்த்தாலும் காங்கிரஸோட சேர்ந்து தான் எதிர்க்கிறேன்னா, அப்ஸ்டைன்மெண்ட் எதிர்க்கிறது கிடையாது, அப்போசிங் அது கிடையாது. நான் காங்கிரஸோட எதிர்க்க மாட்டேன், தனியாக எதிர்ப்பேன்
வேணாம், தாராளமாக எடுத்துகிட்டு போய் பில்லுக்கு நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாலும் எதிர்த்து ஓட்டு போட்டாலும் இன்னொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, தட் இஸ் பார்ட்டின்ற கெப்பாசிட்டியில் தான் நீ ஓட்டு போட போகிறேன். நீ காங்கிரஸோட குழஞ்சுன்னு இருக்கும்போது இந்த எடுத்த முடிவுகள் எல்லாமே தனியாக தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. யூஆர் நாட் பார்ட் ஆஃப் த காங்கிரஸ், வேறு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் என்டைட்டி. அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபைன், அவங்க வந்து பழைய ஸ்டாண்டில் மாறலைன்னு அர்த்தம். பட் தலைமை ஏன் மௌனமாக இருக்குது? ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசுகிறத பெரிய அளவு விஷயம், பெரிய அளவில் அதுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா மீட்டிங்கை கூட்டி கட்சி தலைமையின் மூலமாக வெப்புக்கு ஆள் மீட்டிங் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வாய் திறந்து பேசணும்ல, ஸ்டாலின் வாய் திறந்து பேசணும், இல்லை இன் இஸ் ஆப்சன்ஸ் கனிமொழி பேசணும். நோ, வி வில் நாட் சப்போர்ட் திஸ் டீலிமிட்டேஷன். இப்போ சுப்ரியா சாலே ஒரு மிடில் பார்த்து எடுக்கிறாங்க, இன்டைரக்டாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்க போகிறாங்க. நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. ஆல் தி சேனல்ஸ் ஆர் ஓப்பன். இட்ஸ் a shameless statement. எனவே அந்த அளவுக்கு இன்னும் ஷேம்லெஸ்ஸாக டிஎம்கே போல. கனிமொழி வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. சுப்ரியா சூலேவும் இவங்களும் வந்து ஒரே ரேங்க்கு, ஒரே ஸ்டேச்சர் தான். நீங்கள் பதில் பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. யூ ரியாக்ட், பார்ட்டி வில் டேக் அ டிசிஷன். அந்த மாதிரி எதனா ஒரு கதையை கம்பி கட்டுற வேலையை பாருங்கள். உங்கள் வாயிலேருந்து என்ன வந்திருக்கணும்? வில் ரெசிஸ்ட். ஏப்ரலில் எடுத்த முடிவுக்கும் இப்போயும் ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரலையே, வை திஸ் ஆம்பிகிட்டி? ஏன்னா விஜய் சிஎம் ஆயிட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. இது டைலமாவில் இருக்கீங்களா? எஸ். என்ன விஷயம் அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணாமங்கிறது இந்த இடத்துல அவங்களுக்கான சிக்கலாக போகும். இப்போ பாஜக வந்து இதை தாண்டி மற்ற பில்ஸ் அப்படின்னா பல இஷ்யூஸ் அவங்க நகர்த்த போகிறாங்க. ரொம்ப குறிப்பாக சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணலாம் இந்த 30 டேஸ்லங்கிறது. பட் அதை கொஞ்சம் ஹோல்டில் போடலாமா? சிலதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிட்டு ஜேபிசிக்கு அனுப்பலாமாங்கிறது வந்தாலே வேறு திரும்ப கரெக்ட் ஆகியோ ஆகாமல வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நகர்த்துறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கலாமா சார்? அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் எடுக்க வேண்டியிருக்கா, இல்லை ஜேபிசிக்கு போனாலும் திரும்ப லேட்டாக அவங்க கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க? ஜேபிசிக்கு போனாலும் வந்து இதை முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னா வந்து இது எப்படியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் தீருவாங்க. காலதாமதம் வேணால் ஆகும். they can defer it, but it will happen inevitably. சிஎம் பிஎம் எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க, நினச்சி பார்க்க முடியாது. அட்டுடைய அவலமாக இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி ஜெயிலில் இருப்பார். தெளிவாக இருக்காங்க. டெமோக்ரஸி இந்தியாவுக்கு வேணும். சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரே ஒரு பார்ட்டி, ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான் இனிமேல் இந்தியாவில். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து இந்திய ஜனநாயகம் லிட்ரலி செத்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சோண்டு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை இந்த கூட்டத்தொடர்லையோ அடுத்த கூட்டத்தொடர்லையோ அதையும் மொத்தமாக முடிச்சு கட்டுருவாங்க. இதற்காக மசோதாக்கள் நிறைவேறுச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்திய ஜனநாயகம் செத்து போகும். இவ்வளோ சிரமப்பட்டு கணக்கு போடுற வேலை இருக்கக்கூடாதுன்னு தான் சார் சோபார் கேட்டார். அவ்வளோதான், இதெல்லாம் எனக்கு வேணாண்டா. 330 40%, இதில் 20%, 22 போச்சுன்னா 340, அதில் 2/3, இதுக்கு பின்னால் போனால் 522, அதில் இவனை வெளியில் அனுப்பினா 540. இந்த கதையே வேணாம். சார் சோபார் கூட நான் சொல்கிறத கேட்டு போயிட்டே இருங்க எல்லோரும். 100% சர்வாதிகாரத்தை நோக்கி, ஜனநாயகத்தின் பெயரால் நிறுவப்பட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாடே எதிர்பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர், ஏன்னா பல்வேறு விதமான மசோதாக்களை கொண்டு வந்து புல்டோஸ் பண்ணுறது அப்படின்னு மோடி அரசு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக பல்வேறு அதாவது கடந்த முறை மசோதா தோற்ற போது அப்போசிஷன் பிளாக்கில் இருந்த அந்த பேண்ட் வேகனில் இருந்த கட்சிகளிடம் இப்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்கிற செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்கள் 2 கட்சியவை நேம் பண்ணுறார். ஒன்று திமுக, இன்னொன்று சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ். இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கிறதா தெரியுது. அவங்க வந்து சரியான முடிவு எடுப்பாங்கன்னு தான் நம்புகிறோம் என்கிற ரீதியில் ஒரு அது வார்னிங்காக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சில விஷயங்களில் சென்ஸ் பண்ணுது காங்கிரஸ்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன எண்ணத்தில் இருக்கிறது பாஜக? எப்படி பாருங்க? ஆமாம், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், குறிப்பாக டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இதை வந்து 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் வேணும். லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 362 வேணும் அவங்களுக்கு. இப்போ இந்த 293 லாஸ்ட் எலெக்ஷன் ஏப்ரலில் இருந்தது. இப்போ திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு 20, சிவசேனா ஒரு 6, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு 4 சேர்ந்தால் 323, திமுக சேர்ந்ததுன்னா 22, 345 வருது. சுப்ரியா சூலே அவங்களோட ஒரு 7 சேர்ந்தால் கூட ஒன்று 352 தான். அது 362 வேணும். ஸோ லோக்சபாவில் இல்லை. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 9 சீட் ராஜ்யசபாவில் அவங்களுக்கு குறையுது. 2/3 வரத்துக்கு 245 இருக்குது ராஜ்யசபாவில். டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ராஜ்யசபாவில் வந்து 2/3 ராஜ்யசபாவுக்கு வந்து
as mentioned in the early NDA is already within sniffing distance for tooth figure. இந்த 245 வந்து ராஜ்யசபாவோட மொத்த மெஜாரிட்டி. இதில் வந்து 2/3 வந்து கிட்டத்தட்ட 9 சீட்டு என்னமோ தான் அவங்களுக்கு குறையுது. அரௌண்ட் 165 என்னவோ வேணும் வருது. ஆமாம், 150 ப்ளஸில் இருக்காங்க. 9 குறையுது. அதனால் இப்போ திமுகவே சப்போர்ட் பண்ணால் கூட இந்த பில்லு பாஸ் ஆகாது. ராஜ்யசபாவில் 10 பை சான்ஸ் அது போகலாம். பட் லோக்சபாவில் திமுக ஒருவேளை பிஜேபி கொண்டு வரக்கூடிய அந்த 131வது அரசியலம் சாசன திருத்தத்துக்கு திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஒப்புக்கொள்கிறது மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமானு நாம் எடுத்துக்கொண்டால் கூட பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா திமுக ஓட்டு போட்டும் அது தோக்கும். திமுக ஓட்டு போட்டாலும் 323 345 தான். இவங்க சரத்பவாரோட 7 எம்பி சேர்ந்தால் கூட 352 தான். 362 வேணும், தோற்றுரும். அப்போ தோத்த ஒரு மசோதா போட்டிங்க. ஏன்னா எப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் ஆதரித்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விலையை திமுக கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் டிசிஷன். அதோட மறந்துடணும், நிரந்தரமாக முஸ்லீம்ஸ் எஸ்பெஷலி இஸ்லாமியர்கள் ஓட்டை மறந்துடணும். இந்த தடவை விஜய் அலையில் திமுக ஒரு 59 சீட்டு வாங்கினதுக்கு காரணம் முஸ்லீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80% டெடிக்கேட்டடாக டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் போயிருந்ததுன்னா இன்னும் கதை கந்தலாக இருக்கும். ஆகவே இந்த முறை இந்த முடிவை, ஏன்னா வரக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து அவங்க பிஜேபி திமுகவோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மிடில் பார்த்து எடுங்க, அதாவது வந்து வாக் அவுட் பண்ணி போங்க அப்படின்றாங்க. வாக் அவுட் பண்ணி போகிறது மூலமாக வந்து தேவைப்படக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கலாம். 362ன்றது வந்து 348 மாறும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்கள வந்து அதாவது சிட்டிங் மெம்பர்ஸில் 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் 2/3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 22 வந்து கழிஞ்சிடுது அப்படின்னா 2 போச்சுன்னா 0, 6 போச்சுன்னா 4, 340. இப்போ 340ன்னும் போது வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கே அப்ஸ்டைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 340 வந்துடும். 340ல் வந்து உங்களுக்கு வந்து 362ல் 340, 340ல் 2/3 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அந்த நம்பரை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. வந்து இது நம்பர்ஸ் கேமில் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. திமுக டைரெக்டாக ஆதரித்து ஓட்டு போட்டாலும் தப்ப முடியாது. பட் திமுக ஒருவேளை வந்து அப்ஸ்டைன் ஆகிறாங்கன்னா 522ல் 2/3ன்றது வந்து 344. இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து டிஎம்கேவோட சேர்த்து வந்து அப்போது 345 இருக்குது இல்லையா? சேர்ந்தது அந்த 345 வரும். இதில் என்னென்னா அவங்க இது வரைக்கும் எடுக்காத கார்டு காங்கிரஸ் எம்பிக்களை உள்ளே சேர்க்குற கார்டை இப்போ வரைக்கும் எடுக்கல. அது ரொம்ப ஈஸியஸ்ட்டுன்னு ஒரு வேளை வச்சுருக்காங்களா? ஏன்னா இது குறித்து சில மூத்த தலைவர்கள் நேம் மென்ஷன் பண்ணாமல் நேஷனல் மீடியாஸ்கிட்ட பேசினதா ரிப்போர்ட்ஸில் சொல்லும்போது இண்டிவிஜுவல் கேசஸையும் எடுத்து நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அகிலேஷ் கிட்ட நாங்கள் யூபி எலெக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க உங்கள் ஸ்டேட்டுக்காகன்னு நாங்கள் தனியாக சொல்கிறோங்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு 40 இருக்குது. ஆக்சுவலாக அந்த அகிலேஷ் 37 உள்ளே வர்றதுங்கிறது ராஜ்யசபாவில் மேனேஜ் பண்ணுவாங்க. இதில் அகிலேஷ்க்கு பதிலாக சரத்பவாரை சேர்த்துட்டு வந்தால் அகிலேஷ் இதில் பாதியை உடைச்சா கூட போதும். டிஎம்கே அப்ஸ்டைன் ஆனாங்கன்னா ரிமைனிங் 2/3 வந்து அகிலேஷோட ரோல் முக்கியமான ரோல். இப்போ இதில் அகைன் ஒரு நார்த் வெர்சஸ் சவுத்தாக அப்போசிஷனை பிளக்கக்கூடிய இடத்தை நோக்கி இது நகரும். ஏன்னா காங்கிரஸ்க்கு சவுத்தில் இப்போ 3 ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்கன்னும் போது அவங்க ஆப்வியஸாக ஸ்டாண்டை மாற்ற போகிறது இல்லை. ஒரு நார்த் வெர்சஸ் சவுத் அந்த இதை என்ஜினியர் பண்ணுமா பாஜக? அப்படி தான் நகருது சார். எந்த எல்லைக்கும் போவாங்க. அதாவது வந்து விவரமறிந்த அரசியல் தலைவர்கள் வந்து காங்கிரஸில் இடதுசாரிகளில் எல்லாம் வந்து நிலகுலைஞ்சு போய் உறைஞ்சு போயிருக்காங்கன்றாங்க. பிஜேபியோட அராஜகத்தை, பஞ்சமா பாதகத்தை, அட்டூழியத்தை, கற்பனை கட்டாத அட்டூழியத்தை பார்த்து எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். இந்த 3 பில்லையும் பாஸ் பண்ணுறதுக்கு 2/3 மெஜாரிட்டின்னு பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்டில் சொல்லும்போது அமித்ஷாவே சிரிச்சிட்டாருன்னுவாங்க. சாணக்கியா உயிரோடு இருந்தால் அதிர்ச்சியில் உறைந்து போவார் அப்படின்னு. மாடர்ன் டே சாணக்கியாவை பார்த்து ஒரிஜினல் சாணக்கியா அதிர்ச்சியில் உறைந்து போவார்னு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியுது இது அவங்க எவ்வளோ பெரிய அராஜகத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது பிஜேபிக்கு. ஸோ ஐ திங்க் இது இப்போ வந்து அந்த கார்டு அந்த அந்த துருப்பு சீட்டு திமுக கையில் கிடச்சிருக்குன்னு தோணுது. அவங்க அப்ஸ்டைன் ஆனாங்கன்னா அவைலபிள் 2/3ல் கண்டிப்பாக சமாஜ்வாதி பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
பட் அப்ஸ்டைன் ஆனாலே திமுக அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். பொலிட்டிக்கலாக நேரடியாக ஆதரிக்கிறதுக்கு இணையான விலையை அப்ஸ்டைன் ஆனால் கொடுக்க வேண்டியிருக்கும். நீ இருந்து வாக்களித்திருந்தால் அது தோற்கடிக்கப்பட்டிருக்குன்றது அப்போ வந்து நீ தான் காப்பாற்றிருக்கன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். திமுகலேருந்து தப்ப முடியாது. இன்னொரு எதை சொல்லி நீ வாக் அவுட் பண்ணுவ? நீ அப்ஸ்டைன் ஆகிறதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கணும். இன்னொன்று, எந்த மாநில முதலமைச்சரும் எந்த எதிர்க்கட்சி தலைவரும் இன்க்ளூடிங் லெஃப்ட்டு இன்க்ளூடிங் ராகுல் காந்தி செய்யாத ஒரு காரியத்தை ஸ்டாலின் செஞ்சார். அந்த பில்லை கீழ்ச்சி எரிஞ்சார், ஞாபகம் இருக்கும். கொளுத்துனார் ஸ்டாலின். அப்போ அந்த எல்லைக்கு போயிட்டு நீங்கள் பேக் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய அரசியல் வேலை என்பது நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனையாகும். பட் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி என்னென்னா, இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிப்ரவரியில் வருது, இன்னும் 7 மாதத்தில் வருது. அப்போ அதில் வந்து அகிலேஷ்க்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு 40 சீட்டு கூட கிடைக்குது. அப்போ அதை கொண்டு போகலாம் மேலே. இன்னொன்று, இதை எம்பி இதை கூட்டுறாங்கன்னா அதுக்கு பேரலாக ப்ரொபோஷனலாக எம்எல்ஏ சீட்ஸையும் கூட்ட வேண்டிய தேவை வரும். ஏன்னா அந்த பேசுங்கிறது கூட்ட வேண்டிய இதுக்குள்ள அது இப்போ பண்ணலனாலும் 29 டார்கெட் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ரீஷஃபில்லிங். எம்எல்ஏ சீட்டு கூடுவதுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னிங்ஸ் எல்லாம் கட்சிக்குள்ளேயே கூட இன்னும் 2 மாவட்டம் 2 தொகுதி பிரிச்சுட்டோன்னு அது தேவைப்படும் தான் பல கட்சிகளும் நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுப்ரியா சுலே ஒன்று சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 50% அக்ராஸ் த போர்டு எல்லா ஸ்டேட்ஸும் கொடுக்குறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்றாங்க. வி ஆர் ஓப்பன்ங்கிறாங்க, ப்ரீமெச்சூர்னு சொல்லிட்டு இல்லை, எப்போ வந்து வி ஆர் ஓப்பன் அண்ட் ப்ரீமெச்சூர்ன்றாங்களோ அப்பயே அவங்க போயிட்டாங்க அந்த பக்கம். இஃப் கிளாஸ் போட்டு ஒரு பிராக்கெட் கேவியட் போடுறீங்கனால அந்த பக்கம் நீங்கள் அதே ஸ்டாண்ட் தானே சொல்லலை, அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது, 50% கொடுத்தா எங்களுக்கு அக்ராஸ் த போர்டு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 39 சீட்டு, நாங்கள் வந்து 59 சீட் ஆகிறோம், 20 சீட்டு கூட கொடுக்குறோம். 39ல் பாதி 19, ஒன்று எக்ஸ்ட்ரா 20, 59 சீட்ஸ்னால் ஒன்றா கசுக்குதான்னு கேட்பாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது கோ த்ரூ ஆகிடும் தான் எனக்கு தோணுது. இவங்களால் வந்து எதிர்கட்சிகளால் வந்து தேர் ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில் எனக்கு தோணுது. ஒரு தோல்வி உறுதியான யுத்தத்தில் தான் எதிர்கட்சிகள் இருக்குது. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு பிறகு ஏற்பட்ட டெக்டானிக் ஷிஃப்ட்டு, காங்கிரஸ் போய் விஜயோடு சேர்ந்ததுன்றது பர்மனெண்ட்டாக டிஎம்கேவே காங்கிரஸ் அலையன்ஸ்லேருந்து தூக்கி வெளியில் போட்டுடுச்சு. அண்ட் தே ஹவ் நோ ஆப்ஷன் பட் டு கோ நியரர் டு பிஜேபி நெருங்குவதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அவர்களுடைய வரலாறும் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அறிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நரேந்திர மோடி அரசை, பிஜேபியை திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கும், மறைமுகமாக ஆரத்தழுவும். அதில் சந்தேகமே வேணாம். இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் சார். இது இந்திய ஜனநாயகத்தினுடைய அந்த அடிப்படை கூறுகளை காப்பதற்கான ஒரு அறைகூலாக அதை முன்னெடுக்கிறாங்க. பட் அதற்கு நடுவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய லாப நஷ்ட கணக்குகளை முன்வைத்து அல்லது ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நகர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ ரொம்ப சில்லிங்கான எஃபெக்டை ஜனநாயகத்தினுடைய வேறு வரை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு முக்கிய நன்றி சார்.